ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் தமிழில் இந்த வருஷம் வெளியான ராஜா கிளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. அப்படி பொம்பளை சவகாசத்தால் கோடீஸ்வரனாக இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத இந்த கதை. இந்த கதை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தோட தழுவல் மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலாம். அப்படி தெரிஞ்சால் அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்னை மடின்னு ஒரு ஆதரவற்றோர் காப்பகத்தை காமிக்கிறாங்க. இந்த ஹோமை நம்ம சமுத்திரகனி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவர் வெளியே ஜீப்பில் போகும்போது குப்பைத்தொட்டி பக்கத்தில் எச்சலையை பொறுக்கி ஒரு வயசான நபர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம சமுத்திரகனியும் அந்த நபரை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஹோமுக்கு வராரு. அவருக்கு முடியெல்லாம் வெட்டி தாடியெல்லாம் ஷேவ் பண்ணி விடுறாரு. இது நம்ம தம்பி ராமையா தான். இப்போது அவரை குளிப்பாட்டி அவரை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருடைய பேகை செக் பண்ண அதுக்குள்ளே ஒரு டைரி இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் முருகப்ப சென்றாயர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு காலத்தில் நம்ம தம்பி ராமையா மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பார். இதை பார்த்து நம்ம சமுத்திரகனி ஷாக்காக அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பம். நம்ம தம்பி ராமையா பேர் தான் முருகப்ப சென்றாயர். இவர் இந்தியாவிலே நம்பர் 1 டிராவல்ஸ் ஓனர். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பல பிஸ்னஸ் இருக்குது. இந்தியா முழுக்க இவருக்கு பிரான்ச்சஸும் இருக்குது. இவர்கிட்ட 10,000 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அதே போல் அடிமட்டத்திலிருந்து உழைப்பால் உயர்ந்த ரொம்ப நேர்மையான நாணயமான ஆள் இவர். ஒரு முறை ஒரு ஆஃபீஸுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. இதில் கடுப்பான இவர், யூனிஃபார்மில் எதுக்கு பர்சனல் விஷயம் பேசுகிறதுக்கு வரீங்க, பார்க்குறவங்கள என்ன நினைப்பான்னு போலீஸே மிரட்டி விடுறாரு. அதே போல் இவர் எல்லாருமே அப்புச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ நானும் அதே பேர்லேயே சொல்கிறேன். நம்ம அப்புச்சிக்கு ஒரே ஒரு மனைவி தான். இவருடைய காதல் மனைவி இவங்க. ஆனால் இவங்களுக்கு புருஷன் வளர்ச்சி பிடிக்கவே இல்லை. நம்ம அப்புச்சியும் நான் 500 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கின காலத்தில் எனக்கு பக்கபலமாக நின்ன என் வெற்றிக்கே நீ தான் காரணம், ஆனால் இன்றைக்கே என்னை வெறுக்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் மனைவியும், அன்னைக்கு நீ காலையில் வீட்டுக்கு போனால் சாயந்தரம் டான்னு வந்துட்ட, இப்போ நினச்ச நேரத்துக்கு போகிற வர, எங்கள் அப்பா 50 வயசுக்கு மேலே தான் கீப்பு வச்சுக்க ஆரம்பித்தார், நீயும் அதே மாதிரியே போயிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு புருஷனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மனைவியை இவரால் சமாதானம் செய்யவே முடியலை. இது போக இவங்க வீட்டுக்கு வேலை விஷயமா யாராவது பெண்கள் வந்தால் கூட, என்ன என் புருஷனை ரொம்ப பிடிச்சிருக்கோ, இவ்வளோ மேக்கப் போட்டு வந்து என் புருஷனை மயக்க பார்க்குறியோன்னு கேள்வி கேட்டு எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. நம்ம அப்புச்சிக்கு ஒரு மனைவிக்கும் ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனும், ஏம்மா அப்பா ரொம்ப நல்லவர், எதுக்குமா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன்னு இவன் கேட்குறான். அதுக்கு இவங்களோ, உனக்கு ஆம்பளைங்களை பற்றி தெரியாது, 50க்கு மேலே தான் அவங்க புத்தி வித்தியாசமாக வேலை செய்யும், எங்கள் அப்பாலாம் அப்படி தான் கெட்டு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு காலேஜ் பிரின்சிபல் நம்ம அப்புச்சியை மீட் பண்ணுறதுக்காக வராரு. உங்களுக்கு மனிதரில் புனிதர்னு ஒரு விருது தரலான்னு இருக்கோன்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, நீங்கள் உண்மையிலே கிரேட்டுன்னு சொல்கிறாரு. அதே போல் கூடவே இன்னொரு நபரை கூட்டிகிட்டு வராரு. எனக்கு தெரிஞ்சவன் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இந்த நபரும், நான் 2-3 துணிக்கடை வச்சுருக்கேன், நீங்களே எங்கள் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இறங்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு 30 கோடி இன்வெஸ்ட் பண்ணால் போதும்னு கேட்குறாரு. அப்புச்சியும் எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நேராக ஒரு முருகன் கோயிலுக்கு வராரு. அந்த கோயிலில் ஒரு சாமியார் இருக்கார். இவரை கேட்காம அப்புச்சி எந்த முடிவுமே எடுக்க மாட்டார். இந்த சாமியாரும், துணிக்கடை பிஸ்னஸ் தானே, ஓ ராசி நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும், தைரியமாக ஆரம்பின்னு சொல்ல அப்புச்சியும் துணிக்கடை ஆரம்பிக்க முடிவெடுக்கிறாரு. ஆனால் அப்புச்சியோட மனைவியோ பையன்கிட்ட வந்து, ஊரில் அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு துணிக்கடை தான் ஆரம்பிக்கணுமா, ஏன்னா அங்கே தான் கலர் கலராக பொண்ணுங்களை சேல்ஸ்கேலாக வைக்கலாம், அதில் ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணுங்கிறது தான் உங்கள் அப்பனோட எண்ணம்னு இப்போவும் குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்புச்சி முதலாவதாக ஒரு துணிக்கடை ஒன்று ஆரம்பிக்க, குத்து விளக்கு ஏற்றணும், எங்கப்பா உங்கள் அம்மான்னு தன் பையன்கிட்ட கேட்குறாரு. ஆனால் பையனும் அம்மா வரமாட்டேன்ட்டாங்க, நீங்களே ஏற்றுங்கப்பான்னு சொல்ல அப்புச்சி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. அங்கே கடை திறக்கிற அதே நேரம் அப்புச்சியோட மனைவி இன்னொரு கோயிலுக்கு வந்து, என் புருஷனோட பிஸ்னஸ் எதுவுமே விளங்கக்கூடாது, இருக்கிற பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகி அவர் மறுபடியும் ரோட்டுக்கே வரணும், அப்போ தான் அவர் வயசில் இருந்த மாதிரியே என்னையே சுற்றி சுற்றி வருவார்னு புருஷனுக்கே செய்வனை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவங்க பையனும், உனக்கு பைத்தியந்தாமா பிடிச்சிருக்குன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அதே கையோட நேராக புருஷனோட துணி கடைக்கு வராங்க. அங்கே ஒரு சேல்ஸ் கேர்ள் பொண்ணு கண்ணாடியை பார்த்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன கடை ஓனர் 50 வயசு ஆள், அவரை கரெக்ட் பண்ணிட்டா வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலான்னு பார்க்குறியா, மேக்கப் போட்டு மினுக்கிற, விட்டா நாளைக்கு நீச்சல் உடையில் வருவியோன்னு கேள்வியாலே அந்த பொண்ணு தொலைச்சி எடுத்துடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. இதை கேட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்க. அந்த பொண்ணோட புருஷனும் இதே கடையில் தான் வேலை பார்க்குறாரு, சமாதானம் செய்கிறாரு. அந்த நேரம் அப்புச்சி விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. நான் ஒழுக்கமாக இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு என் மேலே சந்தேகம்தான், பணங்காசு வந்தாலே எல்லோரும் தப்பாக போயிடுவாங்கன்னு நினைக்கிறா, இதனால் நீ இனிமேல் இந்த கடைக்கு வர வேணாமா, உனக்கு வர வேண்டிய மாதம் 15,000 சம்பளம் வீடு தேடி வரும், நீ அங்கேயே இருந்துக்கோன்னு சொல்கிறாரு.
இதில் இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. மறுநாள் தான் புருஷங்கிட்ட, பாருங்க அவர் எவ்வளோ நல்லவர், வேலைக்கு வராமல் சம்பளம் தராரு, 50 வயசு ஆனாலும் ஆள் பாருங்க எவ்வளோ ஃபிட்டாக இருக்காருன்னு அப்புச்சியை பற்றியே தான் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இவங்க புருஷன் ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறான். மறுநாள் நேரம் அப்புச்சியை மீட் பண்ணி, என் பொண்டாட்டி எப்படி ரொம்ப சூப்பராக இருக்காள்னு கேட்குறான். கடுப்பான அப்புச்சியோ, டேய் உன் பொண்டாட்டியை பற்றி பேசுகிற, பார்த்து பேசுடா, எதுக்குடா உளறிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இவனும், நேற்று பூரா உங்களை பற்றி தான் பேச்சு, அவளுக்கு நான் தகுதியான ஆள் கிடையாது, பேசாமல் ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டு அவளை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். மகா மட்டமான ஆளாக இருப்பான் போல இவன். இதை கேட்டு அப்புச்சி அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் இருக்க, அந்த நேரம் அவனோட பொண்டாட்டி அந்த சேல்ஸ் கேர்ளே அங்கே வராங்க. அதுக்கு ஓகேன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க அழகில் அப்புச்சியும் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறாரு. இந்த பொண்ணை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் வேலையாக இவருக்கு அபிமான சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை மீட் பண்ண. இந்த சாமியார் சும்மா இல்லாமல் முருகனுக்கு எப்படி வள்ளி தெய்வானையோ அந்த மாதிரி உனக்கு இந்த பொண்ணு 2வதா சரியான ஜோடியாக இருப்பா, போய் ஜமாயின்னு தப்பாக கைட் பண்ண. இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அப்புச்சி முடிவெடுக்கிறாரு. இப்போது அந்த பொண்ணுக்கு தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்து அவங்கள கீப்பாக வச்சுக்கிட்டு அவங்க கூடயும் ஜாலி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயமெல்லாம் அப்புச்சியோட ஃபேமிலிக்கு தெரியுது. அப்புச்சி பையன் தான் அம்மா கிட்ட வந்து, இப்போ உனக்கு சந்தோஷமாம்மா, ஒழுங்காக இருந்த அப்பாவை சந்தேகப்பட்டு இப்போ உண்மையிலே அவர் கீப்பு வச்சுருக்காரு பாருன்னு சொல்கிறான். ஆனால் இவங்க அம்மாவோ, நான் என்னடா பண்ணேன், எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அந்த மாதிரி பண்ணான்னு சொன்னேன், உங்கள் அப்பனுக்கு புத்தி சரியில்லை, நீ என் மேலே பழி போடுற, நீயும் ஆம்பளை தானே, அதான் உன் அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணுறேன்னு மகன்கிட்டயே சண்டைக்கு வராங்க. ஒரு முறை ஒரு லேடி 4-5 பாடி கார்டோட 20 கோடி பணத்தை எடுத்துக்கிட்டு அப்புச்சியை பார்க்கறதுக்காக வராங்க. கவர்மெண்ட்டில் மேலிடத்துலேருந்து என்ன அமுச்சு விட்டுருக்காங்க, உங்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிளாக் மணி எல்லாம் ஒயிட்டாக மாற்றி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் அப்புச்சி கடுப்பாயிடுறாரு. நான் இத்தனை வருஷமாக நேர்மையாக தான் தொழில் செய்கிறேன், இந்த மாதிரி வேலையில் என்னால் செய்ய முடியாது, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்னு அவங்கள பகைச்சிக்கிறாரு. இந்த லேடியும், அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு நீங்கள் தொழில் செய்ய முடியாது, வேணும்னா 1 மாதம் டைம் எடுத்துக்கோங்க, அவசரப்படாதீங்கன்னு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஒரு காலை நேரம் ஊருக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க லேடி சாணியை எடுத்து நடு ரோட்டில் பூசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடியோட புருஷனும் என்னடி பண்ணுறேன்னு கேட்க, வெயிட் பண்ணி பாரியான்னு சொல்லிட்டு அந்த லேடி உள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. நம்ம அப்புச்சி டெய்லியும் காலையில் வெறும் காலில் ஜாகிங் போவார். கூட 3 பாடி கார்டும் வராங்க. அவர் கரெக்டாக அந்த சாணியை மிதிக்க உடனே இந்த லேடி வந்து அவர் காலை சுத்தம் பண்ணுறாங்க. உங்கள் பாதம் எங்கள் வீட்டில் பட்டா எங்கள் வீட்டுக்கே புண்ணியம், தயவு செஞ்சு உள்ளே வந்து காஃபி சாப்பிட்றீங்களான்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என் பொண்ணு வருவா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக, இந்த லேடிக்கு ஒரு 18 வயசில் காலேஜ் பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு பேர் விசாகா. விசாகாவை பார்த்த உடனே அப்புச்சி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுறாரு. சரி இந்த பொண்ணையும் வச்சுக்கலான்னு முடிவெடுக்கிறாரு. இந்த லேடியோட ஃபேமிலி இதுக்கு தான் அடி போட்டிருப்பாங்க. இப்போ விசாகா குடும்பத்துக்கு இன்னொரு பங்களா வாங்கி கொடுத்து அவங்கள அங்கே சகல மரியாதையோடு வச்சுக்கிறாரு. விசாகா அம்மாவும் அப்புச்சிக்கிட்ட ஃபோன் பேசுனியான்னு கேட்க, நான் எதுக்கு பேசணுன்றாங்க. இங்கே பாருடி, அந்த ஆளுக்கு ஏற்கனவே இன்னொரு கீப் இருக்குது, நீ அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கலினா அப்புறம் நம்மளை கலட்டி விட்டுருவாரு, மறுபடியும் நடுத்தெருவுக்கு தான் வரணும், அவர் கூட ஜாலியாக அப்படி இப்படி இருன்னு ஐடியா வேற கொடுக்குறாங்க. இதனால் இந்த பொண்ணு விசாகா அப்புச்சியை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட அப்படி இப்படின்னு சில்மிஷத்தில் ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் அப்புச்சியோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவங்க வீட்டில் போய் பொண்ணை கொடுங்கன்னு பர்மிஷன் கேட்குறான். ஆனால் அந்த பொண்ணோட அப்பாவோ, தம்பி நீ பெரிய கோடீஸ்வரம் பையனாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா சரியில்லையே, உங்கள் அப்பா கண்ட வயசு பொண்ணுங்க கூடலாம் சுற்றிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், எனக்கு கம்மியாக சம்பாதிச்சாலும் கௌரவமான குடும்பம் தான் வேணும், சரி போகட்டும், சம்மந்தம் பேச நீ வந்திருக்கியே, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் முறையாக கூட்டிகிட்டு வா, அப்படி வந்தால் மேற்கொண்டு யோசிக்கலான்னு சொல்கிறாரு. இதனால் அப்புச்சியோட பையனும் தன்னோட அப்பா கிட்ட விஷயத்த சொல்லான்னு வர, ஆனால் அவர், மகனே உன்னுடைய 2வது சித்தி கூட நான் பிஸியாக இருக்கேன், போயிட்டு அப்புறமா வான்னு சொல்லி மகன் பேச்சை கேட்காம அவாய்ட் பண்ணி விட்டுறாரு. இதுக்கப்புறம் அந்த காலேஜ் பொண்ணு விசாகா கூட இந்த வயசுலேயும் கண்ணா பின்னான்னு ஆட்டம் போடுறாரு, பயங்கரமாக டூயட் எல்லாம் பாடுறாரு. ஆனால் என்ன தான் இவர் டூயட் பாடினாலும் இவருக்கு வயசு 50க்கு மேலே இல்லையா, இந்த பொண்ணு எதிர்பார்க்குற மாதிரி கட்டிலில் இவரால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. அந்த பொண்ணு இவருக்கு பாதாம் பிஸ்தான் என்னென்னமோ கொடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதை சாப்பிட்ட உடனே இவர் வயிறு கலக்குதுன்னு பாத்ரூமுக்கு தான் ஓடுறாரு. நம்ம அப்புச்சிக்கு 3 பாடி கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க 3 பேரையும் காவலுக்கு வச்சுட்டு இப்போ காருக்குள்ளேயே அந்த விசாகா கூட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் அப்புச்சிக்கு தெரிஞ்ச அந்த காலேஜ் பிரின்சிபல் கால் பண்ணுறாரு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைங்களா, நீங்களா இப்படி மாறிட்டீங்க, நிறைய பொண்ணுங்க கூட சவகாசம் வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதுவும் இப்போ நீங்கள் சுற்றுற விசாகா சரியில்லை, அவள் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், இங்கேயே அவன் 4-5 பசங்க கூட சுற்றுறான்னு போட்டு கொடுக்குறாரு. இதில் கடுப்பான அப்புச்சி, நான் அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனாயா, அட்வைஸ் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அதை கேட்குறது யாருக்கும் பிடிக்காது, எனக்கும் தான், இனிமேல் நீ எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ண தேவையில்ல, ஃபோனை வையின்னு சொல்லி அவர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடுறாரு. அடுத்ததாக அந்த சாமியார்கிட்ட வந்து அந்த விசாகா பொண்ணையும் நான் பர்மனெண்ட்டாக வச்சுக்கலான் இருக்கேன், ஓகேவான்னு கேட்குறாரு.
ஆனால் சாமியார் முடியாதுன்னு சொல்ல வந்தாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஓகேன்னு தானே சொல்ல போகிறீங்க, எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு இவரே கேள்வியும் கேட்டு பதிலையும் சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இந்த சாமியாரும் தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி கேட்காதவன் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும், இனிமே உன் வாழ்க்கையில் அழிவு காலம்தான், என்னென்னு ஆக போகிறான் பாருன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் ஆல்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜிம் மாஸ்டரை காமிக்கிறாங்க. இந்த ஆள் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வச்சு டான்ஸ் கிளாஸும் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த கிளாஸுக்கு அந்த பொண்ணு விசாகா டான்ஸ் கற்றுக்க வர டான்ஸ் ஆடும்போது அவங்க 2 பேருக்குள்ளே கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுது. 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப் வேறையா, அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சி போகுது. இப்போ அந்த மாஸ்டரை மீட் பண்ண போகிறாங்க. இவங்க அம்மாவும் அப்புச்சிக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் என்னாகும் தெரியுமா, அவர் நம்மளை வசதியாக தானே வச்சுருக்காருன்னு சொல்ல, இந்த விசாகாவும் உன் வயசுக்கு பணம் காசு போதும், ஆனால் என் வயசுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது, அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, போன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது போக அந்த மாஸ்டர் விசாகாவும் யார்கிட்டையும் சொல்லாமல் சர்ச்சில் போயிட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் விசாகாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க நேராக அப்புச்சிக்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாஸ்டரை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு வேற போயிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா அந்த ஜிம் மாஸ்டரு ஏற்கனவே சில பொண்ணுங்க கூட பழகி பணம் காசையெல்லாம் அமுக்கியிருக்கான். பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட புருஷன் தான் வந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்கான். 15 லட்சம் கொடுத்தா வேணும்னா அவனை விட்டுறோன்னு சொல்ல போலீஸ்காரங்களும் பஞ்சாயத்து செய்கிறாங்க. அப்புச்சியோட பாடி கார்ட்ஸு இங்கே வந்து அப்புச்சி காசு 15 லட்சத்தை கொடுத்து மீட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மாஸ்டர் மறுபடியும் வீட்லேயே உட்காந்து பகல் நேரத்தில் குடிக்க ஆரம்பிக்க இந்த பொண்ணு விசாகாவும் அப்புச்சி 15 லட்சம் கொடுத்து மீட்டுட்டு வந்துட்டாரு, இனிமேலாவது ஒழுங்காக இருக்க மாட்டியான்னு கேட்குறாங்க. இதில் கடுப்பான இவனும், அதே தாண்டி எனக்கும் சந்தேகம், உனக்கும் அந்த ஆளுக்கும் சாதாரண பழக்கம் தான் நான் நினச்சேன், உனக்காக 15 லட்சத்தை தூக்கி கொடுக்குறானா, அப்போ எந்த அளவுக்கு உங்கள் 2 பேருக்கும் தொடர்பு, அப்போ நான் கேட்டால் இன்னும் நிறைய கொடுப்பான் இல்லைன்னு இவன் வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் இந்த பஞ்சாயத்து அப்புச்சிக்கிட்டே போகுது. அவரும் அந்த மாஸ்டர்கிட்ட, எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பழக்கன்றதெல்லாம் தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுற, கட்டின பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு வாழுடான்னு சொல்கிறாரு. இந்த மாஸ்டரும், எனக்குன்னு எந்த தொழிலும் இல்லை, நீங்கள் ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தீங்கன்னா நான் முன்னேறி போயிடுவேன்னு சொல்கிறான். அப்புச்சியும் சரி ஒரு 5 கார் வாங்கி தரேன், ட்ராவல்ஸ் வச்சு பிக்கப் பண்ணிக்கிறியான்னு கேட்க இவனும் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அதை ஏற்றுக்கிறான். ஆனால் அந்த 5 காரையும் விற்றுட்டு இவன் திரும்ப நடு வீட்டில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்க இவன் மாமியாரோ, அப்புச்சி இவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு, நீ திருந்தவே மாட்டியாடான்னு கேட்குறாங்க. இவனும், நீயும் பொண்ணு என்னமோ உத்தமி மாதிரி பேசுகிறீங்க, நீங்களே காசு பணத்துக்காக தான் அப்புச்சியை வளைச்சி போட்டீங்க, போங்கடி வேலையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி மாமியாரி பொண்டாட்டியும் சேர்த்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். இதனால் மறுபடியும் அந்த விசாகா அப்புச்சி காலிலே விழுறாங்க. இனி அவன் கூட என்னால் வாழ முடியாது, பேசாமல் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்புச்சி மறுபடியும் அவனை வர வச்சு பேசுகிறாரு. முதல்ல இளம் தம்பதியினர் மனசளவில் ஒன்றா சேரணும், என்னுடைய பங்களா ஒன்று இருக்குது, அங்கே போய் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் உனக்கு தொழிலுக்கு நான் மேற்கொண்டு ஏதாவது வழி கூட செஞ்சு தரேன்னு சொல்லி சமாதானம் செஞ்சு அனுப்புகிறாரு. ஆனால் அன்றைக்கி ராத்திரி அப்புச்சி வீட்டுக்கு போகும்போது அந்த மாஸ்டர் திரும்ப கால் பண்ணுறான். என் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறியே, பேசாமல் எனக்கு ஒரு 20 கோடி கொடுத்துட்டு அவளை நீயே மறுபடியும் வச்சுக்கோ, நான் உன் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் அசிங்கமாக வேற பேசுகிறான். இதை கேட்டு அப்புச்சி உட்பட அவங்க பாடி கார்ட்ஸ் எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. கோவத்தில் அப்புச்சி, ரொம்ப ஓவராக பேசிட்டான், அவனை கடத்திட்டு போய் கதையை முடிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது தான் அவசரப்பட்டுட்டோன்னு தோணுது. இதனால் பாடி கார்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவனை கொல்ல வேணான்னு தடுக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ மறுநாள் காலையில் அவங்க 3 பேர் வந்து அவனை போட்டு தள்ளியாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புச்சியும், அப்படியா, அப்போ இது யாருப்பான்னு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த மாஸ்டர் உள்ளே தான் நின்றுட்டுருக்கான், இன்னும் சாகலை. இங்கே தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாடி கார்ட்ஸ் 3 பேரும் இந்த மாஸ்டரை போட்டு தள்ளலான்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, நீ என்னோட ஜாதிக்காரனாக போயிட்ட, உன்னை மன்னிச்சு விடுறேன், இனிமேல் அப்புச்சிக்கிட்ட பிரச்சனை பண்ணாத போன்னு சொல்லி அவனை வான் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. ஆனால் இவனை கொன்னாச்சுன்னு அப்புச்சிக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவன் அப்புச்சிக்கே ஃபோன் பண்ணி, உங்கள் பாடி கார்டு பாருங்கள், உங்களுக்கே உண்மையாலன்னு போட்டு கொடுத்துட்டு இங்கே வந்திருக்கான். இதில் கடுப்பான அப்புச்சி, என் பேச்சை கேட்காம எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களான்னு பாடி கார்ட்ஸ் எல்லாரையும் பெல்ட்டால் அடிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்புச்சி மேலே கோவப்படல. இவனுக்கு நல்லது பண்ணுன்னு பார்த்தா இவன் நம்மளே போட்டு கொடுத்துட்டானேன்னு இந்த மாஸ்டர் மேலே தான் கொலை வெறி ஆயிட்டாங்க. இதனால் அந்த மாஸ்டரை உண்மையிலே கொல்லணும்னு இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவனை காரில் கடத்திக்கிட்டு நேராக கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அவனை அங்கே சரமாரியாக தாக்கி ஒரு பள்ளத்தில் தள்ளி விட்டு சாகடிச்சிட்றாங்க. இந்த இடத்துல இன்டர்வல். இப்போ செகண்ட் ஹாஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். என்னுடைய நரேஷன் பிடிச்சா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். வாங்க செகண்ட் ஹாஃப்குள்ளே போகலாம். இப்போ இந்த கேஸை ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. இவர் வேறு யாரும் இல்லை,
ஆரம்பத்தில் அப்புச்சி ஆஃபீஸுக்கு யூனிஃபார்மில் வந்து அப்புச்சி கண்ணா பின்னான்னு லெஃப்ட் ரைட் வாங்கினாரே அந்த இன்ஸ்பெக்டர் தான் இவரும் கேஸை கம்ப்ளீட்டாக விசாரித்து அப்புச்சி சொன்னதால தான் அந்த 3 பேரும் அந்த மாஸ்டரை கொன்னாங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த கேஸு கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு வருது. அப்புச்சிக்கும் அந்த 3 பேருக்கும் 10 வருஷம் கடுங்காவல் தண்டனைன்னு தீர்ப்பு வழங்கிடுறாங்க. ஆனால் அப்புச்சி பையன்கிட்ட கவலைப்படாதப்பா, எப்படியாவது அப்பா வெளியே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே அப்புச்சி பையன்கிட்ட இன்னொரு ஆள், தம்பி இந்த கோர்ட்டு போனால் என்ன, மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணுவோம், கண்டிப்பாக உங்கள் அப்பா நிரபராதின்னு தீர்ப்பு வரும்னு சொல்கிறான். ஆனால் மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணால் 10 வருஷ தண்டனை இல்லை, அப்புச்சிக்கு ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. இதனால் பிஸ்னஸை எல்லாம் அப்புச்சியோட பையனை ரன் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அப்பா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த பையன் ஆஃபீஸுக்கு வரான். ஆனால் ஆரம்பத்தில் அப்புச்சியை கவர்மெண்ட்லேருந்து ஒரு லேடி வந்து மிரட்டிட்டு போனாங்க இல்லையா, அவங்க பையனையும் மீட் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா இப்போ ஆயுள் தண்டனை கைதி ஆயிட்டாரு, பப்ளிக்கில் எவனாவது ஒருத்தன் இந்த ஆள் எப்படி இத்தனாயிரம் கோடி சொத்து சம்பாதிச்சான்னு ஒரு பொதுநல வழக்கு போட்டான்னு வையே, மொத்த சொத்தையும் அரசாங்கமே ஜப்தி பண்ணிக்கும். அதனால் என்ன பண்ணுற, உங்கள் சொத்தில் ஒரு பாதியை என் பேருக்கு டெம்பரரி ரிஜிஸ்டர் பண்ணி வைங்க. ஒரு 6 மாதம் கழித்து இந்த பிரச்சனையெல்லாம் அடங்கின வாட்டி உனக்கே நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஏதோ சின்ன பையனாக இருக்குன்னு சொல்லி நல்லது சொல்கிறேன், கேட்டு பொழைச்சிக்கப்பான்னு சொல்கிறாங்க. இவனும் சொத்துல 90% எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது, அவர் கையெழுத்து போட்டு ஆகணுமேன்னு சொல்கிறான். இந்த லேடியும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் செல்வாக்கை பயன்படுத்தி உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி செய்கிறேன், அங்கே போய் எப்படியாவது பேசி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. இப்போ பிளான் படி அப்புச்சியை ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. அந்த காலேஜ் பிரின்சிபல் இவரை மீட் பண்ண வராரு. எப்படி இருக்கீங்கன்னு நலம் விசாரிக்கிறாரு. அப்புச்சியும் அன்னைக்கு பொம்பளை மயக்கத்தில் ஃபோனில் உங்ககிட்ட வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தான் தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு. இப்போ நான் ஜெயிலில் சும்மா இல்லை, எனக்குன்னு ஒரு சுயசரிதை புக்கு ஒன்று எழுதிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அடுத்து அப்புச்சியோட பையனை மீட் பண்ண வரான், நிலைமையை எடுத்து சொல்கிறான். அதனால் டெம்பரரியாக உங்கள் சொத்து கொஞ்ச காலத்துக்கு என் பேரில் இருக்கட்டும், இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்கப்பான்னு கேட்குறான். அப்புச்சியும் அது என்னப்பா டெம்பரரியா, எனக்கு அப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு நீதானே, நீயே வச்சுக்குப்பா, நான் பர்மனெண்ட்டாக உனக்கே கொடுத்துட்றேன்னு மகன் நீட்டின இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. கையெழுத்து போட்டு முடிச்சது தான் தாமதம், அடுத்த செகண்டே மகன் பாடி லாங்குவேஜாக மாறுது. டப்புன்னு அப்பா கழுத்தை பிடிச்சிட்றான். ஏண்டா 50 வயசில் உனக்கு என்னடா அப்படி பொம்பளை சோக்கு கேட்குது, உன்னால் நான் எத்தனை இடத்துல அசிங்கப்பட்டேன் தெரியுமா, நான் காதலிச்ச பொண்ணை கூட அந்த அப்பன் கட்டி வைக்க மாட்டேன்ட்டான், இதுக்கெல்லாம் நீ தாண்டா காரணம், எப்படியாவது சொத்தை உங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கணுன்னு தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன், செத்து தொலைடான்னு சொல்கிறான். இவனை விஷ ஊசி போட்டு கொல்லுங்கன்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அப்புச்சி என்னை கொல்ல போகிறீங்களா தம்பின்னு கேட்க, டாக்டரோ நீங்கள் செஞ்ச உதவியில் தான் நான் டாக்டருக்கு படித்தேன், எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்கன்னு ஹெல்ப் பண்ண. அப்புச்சி மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அந்த கவர்மெண்ட் லேடிக்கு அப்புச்சி பையன் கால் பண்ணுறாரு. என்ன மேடம், என்னை பார்த்தா பால் குடிக்கிற பையன் மாதிரி தெரியுதா, நான் என் சொத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுதி வச்சா 6 மாதம் கழித்து நீங்கள் அப்படியே கொடுத்துருவீங்க பாருங்கள், எங்ககிட்டையும் வக்கீல் டீம் இருக்குது, நான் ஒன்றும் ஏமாந்தவன்ல, என் பிரச்சனை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒரு வகையில் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இதை சாக்கா வச்சு சொத்தெல்லாம் எங்கள் அப்பங்கிட்ட இருந்து மொத்தமாக என் பேருக்கு எழுதி வாங்கிட்டேன்னு சொல்லி இந்த லேடிக்கு விபூதி அடிச்சிட்றான். இது போக இவங்க அப்பனுடைய முதல் கீப்பு இருக்காங்க இல்லையா, அதான் அந்த துணி கடையில் வேலை பார்த்தாங்களே, அந்த லேடி வீட்டுக்கு வந்து அவங்கள வீட்டை விட்டு அடித்து விரட்டி விட்டுறான். இன்னொரு பக்கம் அப்புச்சி ஆயுள் தண்டனை கைது இல்லையா, ஸோ அவர் தப்பிச்சு போயிட்டாரு, அவரை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்புச்சியும் ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டிக்கிட்டு 2வது கீப்பு அந்த விசாகா இருக்காங்களே அவங்க அம்மாவை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. இந்த பொம்பளையோ, ஏயா உன்னை போலீஸ் தேடுது, இங்கே வந்து எங்களை மாட்டி விடலான்னு பார்க்குறியா, முதல்ல இங்கேருந்து போயான்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. வெளியே வந்தால் அங்கே விசாகா ஃபுல் போதையில் வராங்க. எப்படி இருக்க, நீயாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாரு. ஆனால் இந்த பொண்ணும், ஏயா அந்த ஜிம் மாஸ்டர் அதான் என் புருஷங்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் தானே வேணும்னு கேட்டேன், உன்னையாவே என் கடத்திட்டு போய் கொல்ல சொன்னான், உன்னால் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, இப்போ நான் புது பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன், என்னை வம்பில் மாட்டி விடாத போன்னு சொல்லி அடித்து துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் காயத்தோட அடைக்கலத்துக்கு இடம் இல்லாமல் போலீஸுக்கும் பயந்து இவர் ஊரெல்லாம் அலைஞ்சு தெரிகிறாரு. இப்படியே மாதங்கள் வருஷங்கள்னு ஓட ஆரம்பிக்குது. கடைசியில் ஒரு பிச்சைக்கார கோலத்துக்கு வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கும் வந்துடுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அப்புச்சியோட 3 பாடி கார்ட்ஸும் ஜெயிலில் தான் இருக்காங்க. இவங்க ஒரு வக்கீலை ஹையர் பண்ணியிருக்காங்க. அந்த வக்கீல் சில தகவல்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த 3 பாடி கார்ட்ஸும் அந்த ஜிம் மாஸ்டரை கொன்னுலாம் இருக்க மாட்டாங்க, கொல்லலான்னு போயிருப்பாங்க, ஆனால் போய் தொலைகிறான் விடுன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த ஜிம் மாஸ்டரை இன்னொரு குரூப் கொடைக்கானல்லே கடத்தி இருக்கும். அவனுங்க காருக்குள்ளே வச்சு சரமாரியை அடித்து ஒரு வீடியோ ஒன்று காட்டுறாங்க. இந்த ஜிம் மாஸ்டர் ஒரு ப்ளே பாய் இல்லையா, இவன் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட பழகி நிறைய பணத்தை அமுக்கியிருப்பான். அந்த பொண்ணும் என் புருஷன் வெளிநாட்டிலேருந்து சிறுக சிறுக என்கிட்ட கொடுத்து வச்ச பணம், இப்படி மொத்தமாக அவன் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டான், என் புருஷன் கேட்டால் என்ன சொல்லுவேன், அதனால் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு வீடியோ ஒன்று வெளியிட்டுட்டு செத்து போயிருப்பாங்க.
ஆஹா இவனுங்கிட்ட மாட்டினா நம்மளை நிஜமாவே கொன்னுருவாங்கன்னு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க கார்லேருந்து இந்த மாஸ்டர் ஜம்ப் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருந்திருக்கான். நேராக பள்ளத்தில் விழுந்து இறந்துருப்பான். ஸோ அப்பச்சி ஆளுங்க இதுக்கு காரணம் இல்லை. ஆனால் இந்த கேஸ் அப்போ விசாரித்த இன்ஸ்பெக்டருக்கு இது எல்லாமே தெரியும். ஏற்கனவே அப்பச்சி இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு முறை அசிங்கப்படுத்தி இருப்பார் இல்லையா? ஸோ பழைய காண்டை மனசில் வச்சுக்கிட்டு அப்பச்சி தான் குற்றவாளின்னு சொல்லி இந்த ஆள் கேஸை மாற்றி எழுதியிருப்பார். ஸோ இந்த 3 பாடி கார்ட்ஸோட வக்கீல் இந்த உண்மையெல்லாம் விசாரித்து கண்டுபிடிக்கிறாரு. கோர்ட்டில் மறுபடியும் மேல்முறையீடு செய்ய சரியான ப்ரூஃப் இருந்ததால் அப்பச்சி அவங்க பாடி கார்ட்ஸும் குற்றவாளி இல்லைன்னு இந்த முறை ரிலீஸ் செஞ்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நிகழ்காலத்தில் சமுத்திரகனி டிவியில் பார்த்தும் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அப்பச்சி தான் பார்த்தீங்கன்னா இப்போ சரியான சுயநினைவிலே இல்லை. இப்போ நேராக அவரை கூப்பிட்டுக்கிட்டு அவர் மகனை மீட் பண்ண போகிறாரு. மகனுக்கும் அப்பச்சி அடையாளமே தெரியல. யார் சார் இந்த ஆளுன்னு கேட்குறாரு. உங்கள் அப்பா தாப்பான்னு சொன்ன உடனே மகன் கடுப்பாயிடுறான். இந்த ஆளால் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன், இவனை எதுக்கு சார் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். இவரும் தம்பி என்னதான் இருந்தாலும் அவர் உங்கள் அப்பா, அவர் நிரபராதின்னு கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருச்சே, எதுக்கு கோவப்படுறீங்கன்னு கேட்குறாரு. கோர்ட்டு சொல்லிட்டா போதுமா? கடந்த 2-3 வருஷமாக மீடியாக்காரங்க எங்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் இந்த ஆள் நிரபராதின்ற தீர்ப்பு வெறும் துண்டு செய்தியாக தான் வந்துச்சு. இவனால் நான் காதலிச்ச பொண்ணை கூட கட்ட முடியல. நான் கட்டின பொண்டாட்டியும் கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஒரு வழியாக அவளை சமாதானம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துகிறேன். நான் அடிக்கிறதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருங்க சார்னு சொல்கிறான். சமுத்திரகனியும் தம்பி நீங்கள் உங்கள் அப்பாவை எப்படி நடத்துகிறீங்களோ நாளைக்கு உங்கள் பையனை உங்களை அது மாதிரி தான் நடத்துவான். தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் நான் எங்கள் அப்பனை மாதிரிலாம் இருக்க மாட்டேன், பிள்ளைங்கக்கிட்ட ஒழுக்கமாக நடந்துப்பேன், முதல்ல கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்பா எழுதின டைரியை சமுத்திரகனி கொடுத்துருப்பாரு. ஆனால் அதையும் தூக்கி வீசிடுறான். ஆனால் இது எதுவுமே புரியாமல் அப்பச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. வெளியே தள்ளி கதவையும் சாத்திடுறான். ஆனால் இங்கே வெளியே அப்பச்சியோட மனைவி வந்திருக்காங்க. நான் சாமிக்கிட்ட வேண்டுனது கடைசியில் உண்மையிலே பழிச்சிருச்சு. என் புருஷன் என்னையே சுற்றி சுற்றி வரணும்னு தான் அவர் தொழிலெல்லாம் நஷ்டமாகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையாக வரணும், எல்லாம் ஏன் தப்பு தான்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு கதறாங்க. சமுத்திரகனியும் நான் உங்கள் பையன்கிட்ட இன்னொரு முறை பேசி பார்க்குறேம்மா வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனால் இந்த அம்மாவோ வேணாம், அவன் தூங்கும்போது தலையில் கல்லை போட்டு கூட கொண்டுருவான், நாங்கள் எங்கேயாவது நிம்மதியாக இருந்துக்கிறோன்னு போகிறாங்க. இப்போ சமுத்திரகனி அப்பச்சி எழுதின அந்த டைரி இருக்கு இல்லையா, அதை இவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் உழைப்பும் திறமை இருந்தாலும் சரியான ஒழுக்கம் இல்லைன்னா அவன் வாழ்க்கை இப்படி தான் மாறுங்கிறதுக்கு அப்பச்சி ஒரு உதாரணம். இப்போ அப்பச்சியும் அவர் மனைவியும் என்னுடைய பாதுகாப்பில் ஒரு இடத்துல பத்திரமா இருக்காங்கன்னு எழுதி அந்த டைரியை முடிக்கிறாரு. அதுக்கு ராஜா கிளி அப்படின்னு ஒரு பேர் ஒன்று வைக்கிறாரு. இத்தோட படம் முடியுது. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு கதை விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.